ஒரு பிச் அப்போ டஸ் இட் ரியலி ஆட் வேல்யூ 90% ஆஃப் கரியர் பிரேக் அப்புறம் இருக்கிற உமன் வந்து எங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்கன்னு சொல்கிறது? லாட் ஆஃப் இம்பேக்ட் ஃபண்ட்ஸ் do consider this. ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakhs பண்ணுறோம், ஒரு 1 year டைம் கொடுக்குறோம், ஆஃப்டர் தட் வேல்யூவேஷன் போய்க்கலான்னு. ஸோ அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போய்க்கலான்னு மாதிரி சொன்னாங்க. லைக் ஸோ இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? ஸோ இதை பற்றி பயப்பட வேணாம், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபவுண்டர்ஸ் should spend time in understanding this across the globe, not just in India. Across the globe, convertible instruments are used right, left, center in funding early stage startups. Wrong GTM will make you burn so much of money, even if your money or investor money. இதை வந்து நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிற ஃபவுண்டர்ஸும் இருக்காங்க. சில பேர் யோசிக்காம ப்ராடக்ட் இருந்தால் போதும், மக்கள் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஃபவுண்டர்ஸ். நீங்கள் வந்து வெறும் பணத்தை மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணக்கூடாது. You have to think about everything, what he can offer, what he brings to table. இது எல்லாமே யோசிச்சு then you will take the call. But in early stage, it's always more of the investors bet on you and on your team. So don't be very sticky on the valuation in the early stage. Welcome Abhishek, welcome to the second episode of Learning Startup with Startup Singham. ஸோ இந்த புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சின்ன கான்டெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த புது இனிஷியேட்டிவ் ஓவர் த ஆன்லைனில் பண்ணுற இனிஷியேட்டிவ்க்கு வி ஹவ் நேம்ட் இட் அட் சீனியர் ஸ்கூல். ஸோ சீனியர் ஸ்கூல் நிறைய இனிஷியேட்டிவ் பிளான் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் லேர்னிங் அபவுட் ஸ்டார்ட் அப், ஸ்பீக்கிங் அபவுட் ஸ்டார்ட் அப், ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்த பர்டிகுலர் டேர்ம் கீழே வி ஹவ் பிளான்டு. ஸோ இந்த ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் லேர்னிங் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் சிங்கம்னு. ஸ்டார்ட் அப் சிங்கம் ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் லைவ் ஆகிட்டுருக்கு. லைக் ஈச் அண்ட் எவ்ரி வீக் ஒரு எபிசோட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பிச்சிங் டு த இன்வெஸ்டர் டைரக்ட்லி. அதை டீகோட் பண்ணுறது அந்த பர்டிகுலர் வீடியோவோட கோல். ஸோ நம்ம ஃபஸ்ட் எபிசோட் வந்து லைவ் ஆகிடுச்சு. நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறது செகண்ட் எபிசோட். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் அபிஷேக், வெல்கம் டு சீனியர் ஸ்கூல்ஸ் லேர்ன் ஸ்டார்ட் அப் வித் ஸ்டார்ட் அப் சிங்கம். தேங்க்ஸ் ஸ்ரீராம், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, ஸோ இந்த வாட்டி 3 ஸ்டார்ட் அப்ஸ், இது லைக் சேம் அவங்களோட டெம்ப்ளேட்டில் 3 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். இந்த வாட்டி உருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், லைக் ட்ரெடிஷ்னல் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருந்துச்சு, தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஆர்டிஎம் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டெக் கம்பெனி இருந்துச்சு. இது ஆக்சுவலி சாஸ் கம்பெனி தான், பட் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் ஸ்போர்ட்ஸ், ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் டேட்டா வச்சு டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். தேர்ட் வந்து யுவர் ட்ரைப் இருந்துச்சு. ஸோ சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ட்ரைப் என்னென்னா, இவங்க தான் ஆக்சுவலி 4 crores ஃபண்டிங் வாங்கியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹையஸ்ட் டிக்கெட் சைஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உருவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உரு வந்து அவங்க வந்து அந்த யாழ்ன்னு சொல்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி மார்க்கெட் கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து ஜிடிஎம் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அந்த ஃபவுண்டர் கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க, உங்களோட ஜிடிஎம் என்ன, கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் மீனிங் ஆஃப் ஜிடிஎம்னா என்னது, ஸோ அது ஒவ்வொரு செனரியோக்கு வேறு மாதிரி வரும். ஒரு காமனான ஒரு பர்ஸ்பெக்டிவில் சொல்லணும்னா ஜிடிஎம்னா என்னன்னு சொல்லி. ஷோர். ஜிடிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அக்ரோனிம் இஸ் ஜிடிஎம் சொல்கிறாங்க. இட்ஸ் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கியமான பார்ட்டு. ஒரு கம்பெனி வந்து 0 to 1 ஜர்னியில் அவங்களோடது ஃபஸ்ட்டு வந்து அவங்க யோசிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் ஐ எம் கோயிங் டு லான்ச் ஃபர்ஸ்ட் ஆர் பில்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன செகண்ட் அப்படிங்கிறத ஒரு பேஸ்ட் ஆன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்டர் விச் இஸ் ஈஸிலி பெனிட்ரேட்டபிள் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறத யோசிச்சு நான் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கும் போதே எனக்கு ஜிடிஎம்மும் நான் பேரலாக யோசிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, மொமெண்ட் I start developing a product, I should know how will I place this product in the market. Okay. Right. அதுக்கான parallel strategy தான் GTM. ஓகே, கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிற ஃபவுண்டர்ஸும் இருக்காங்க. சில பேர் யோசிக்காம ப்ராடக்ட் இருந்தால் போதும், மக்கள் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு, அது வந்து அப்படியும் இருக்கிறாங்க ஃபவுண்டர்ஸ். ஸோ பட் ஆனால் ஐடியல் டைம் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஐடியல் டைம் டு திங்க் யூ ஷுட் ஹாவ் அ ஜிடிஎம் ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ் வென் யூ திங்க் அபவுட் ப்ராடக்ட் பில்டிங் இட் செல்ஃப். ஓகே, நான் எப்படி என்னென்ன வேலையெல்லாம் செல் பண்ண போகிறேன், ஆமாம், எப்படி வந்து நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், இந்த ப்ராடக்ட்டை தூக்கிட்டு நான் போகும்போது எந்த செக்மெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு ஈவன் ஒரே ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் ஒரு பில் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட்டை, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செக்டார் கேட்டர் பண்ண முடியுமா இருக்கும், இல்லை 20 செக்டர் கேட்டர் பண்ண முடியுமா இருக்கும் அந்த ப்ராடக்ட் வச்சவங்கனால. பட் விச் செக்டர் யூ வில் டார்கெட்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே, அது வந்து இட்ஸ் எ க்ரூஷியல் காம்பனன்ட் ஆஃப் ஜிடிஎம்.
ஸோ எந்த செக்டாருக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன், மேஜர் டிசிஷனாக இருக்கும். ரெண்டாவது, உங்களால் மல்டிபிள் சேல்ஸ் சேனல் யூஸ் பண்ண முடியுமா இருக்கும். ஓகே, உங்களால் ப்ராபப்ளி யூ கேன் டூ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், யூ கேன் டூ மெட்டா, ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்இஓ பண்ண முடியும், இல்லை இன்ஃப்ளூயன்சர் லெட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய சேல்ஸ் சேனல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, வேர் யூ கேன் கெட் ஈவெண்ட்ஸ் நடத்த முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும்போது வாட் strategy you are going to use to acquire customers, or what channel you are going to use to acquire customers, because you should find a channel in which your money will be most efficiently spent. Means CAC வந்து lowest ஆ இருக்கணும். So அதை வந்து you should try to first test it out in multiple channels and decide the most ideal channel for yourself, and this also forms part of your GTM strategy. Okay, which is your primary channel, which is your secondary channel, which is tertiary, அது மாதிரி. ஸோ எதில் மேஜர் மணி பார்க் பண்ண போகிறேன், அது எங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எந்த சேனல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இதாக இருக்கணும். அப்புறம் ஈவன் ரொம்ப ஒரு ப்ராடாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் கூட யோசிக்கணும். நீங்கள் ஆர் யூ கோயிங் டு டூ அ சேல்ஸ் லெட் growth? நீங்கள் SaaS கம்பெனினா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் growth you can do, acquire customers in multiple ways. சேல்ஸ் லெட் growthன்னு சொல்லுவாங்க ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லெட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் லெட் க்ரோத்னா நீங்கள் வந்து இப்போ லெட்ஸ் இது ஒரு டிபிக்கல் ஃபார்மேட்னு வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் லெட் க்ரோத்துக்கு நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து கோல்டு லீட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஐ கேன் ஷோ டெமோ ஆஃப் மை ப்ராடக்ட், வி கேட்டர் ஆல் தி செக்மெண்ட்ஸ், இஃப் யூ ஃப்ரீ பிளாக் அ டைம் இன் மை கேலண்டர் வி கேன் ஹேவ் அ இதுங்கிற மாதிரி போவீங்க. போயிட்டு அதில் ஒரு லீட்ஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து டெமோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா ப்ராடக்ட் வாங்குவாங்க. இதுதான் சேல்ஸ் லெட் க்ரோத்னு சொல்லுவாங்க. இதே ப்ராடக்ட் லெட் க்ரோத்னா என்னன்னா, நீங்கள் வெப்சைட் வந்தாலே என் ப்ராடக்ட் வந்து சைன்இன்க்கு வந்து ரெடியாக இருக்கும். சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு பே வால் இருக்கும், இல்லை வந்து ஒரு ஃப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் 1 month ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பேன், இல்லை ஃப்ரீமியமாக வச்சுருப்பேன் நான். நீங்கள் சர்டன் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராடக்ட் லெட் க்ரோத். அதாவது யூஸரே அவங்க வெப்சைட்டுக்கு வந்து ப்ராடக்ட்டை பார்த்து பிடிச்சி போய் ஸ்டார்ட் யூஸிங் வாங்குறது. அதே மாதிரி ஈவெண்ட் லெட் க்ரோத்னு இருக்குது. ப்ரைமரி ஈவெண்ட்ஸை மட்டும் ஒரு ப்ரைமரி சேல்ஸ் சேனலாக வச்சு நான் க்ரோ பண்ணுவேன். ஓகே. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்ரோத் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட், அது வந்து ப்ராடக்ட்டு செக்மெண்ட்டு எல்லாத்த பொறுத்தது. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுங்கிறத நீங்கள் ஐடியலி யூ ஷுட் நோ வென் யூ ஆர் டெவலப்பிங் த ப்ராடக்ட். இஃப் நாட், அட்லீஸ்ட் when the product is fully mature and going to product, you should soon find this out. Okay. This all forms part of your GTM strategy. How you are going to place the product in the market. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லெவன்ட்டாக சொல்லணும்னா த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து D2C பண்ணுவாங்க. D2C பண்ண போகிறாங்களா, அதாவது ஸ்ட்ரைட்டாக வெப்சைட் சேல்ஸ் பண்ண பண்ண முடியுமா, இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரீட்டைல்ஸில் வந்து போய் பண்ணுறாங்களா, இல்லை ஓன் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி we have to decide which channel I'm going to sell my product through and where my money utilization will be the most efficient. சிம்பிளாக சொல்ல போனால் லைக் அந்த ஃபவுண்டருக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது, லைக் அந்த மணி எப்படி ஆப்டிமலாக யூஸ் பண்ண போகிறாரு, அந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிளாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், இட் கம்ஸ் GTM. நீங்கள் வந்து யூ ஃபார்முலேட் ரைட் GTM ஸ்ட்ராட்டஜி when you have experience sector and you know your customers well. இப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரினா கடைக்கு போய் தான் வாங்குவீங்க. You never make a purchase decision of a jewelry by seeing it online. It's very rare. Right? You need a touch and feel. It's a high ticket purchase decision. So what works the best? Retail works the best. Okay. இதே வந்து சின்ன ஐட்டம் அப்பரல், இன்னைக்கு அப்பரல் எல்லாருமே முக்கால்வாசி ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ ஈஸி ரிட்டர்ன் பாலிசி அதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து இதில் D2C இல்லை அமேசான் ஒர்க்ஸ் பெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி எது வாட் ஒர்க்ஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறது இனிஷியல் டு கெட் இன் டு த மார்க்கெட். உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஸ்லோலி மேபி யூ வில் ஸ்டார்ட் பில்டிங் ஆன் எவ்ரி சேல்ஸ் சேனல். ஏன்னா உள்ள போயாச்சுன்னா உங்க ப்ராடக்ட் விசிபிலிட்டி ஓரளவு கிடைச்சிருச்சுன்னா தென் யூ ஹேவ் டு த அப்ஜெக்டிவ் இஸ் டு க்ரோ த டர்ன் ஓவர் ஆர் க்ரோ த பிஸ்னஸ், ரைட்? இப்போ 10 கோடி வரைக்கும் உள்ள போறதே ஆயிடும். 10லேருந்து 100 கோடி போகணும்னா நீங்க எல்லா சேல்ஸ் சேனலும் பண்ணணும். அதாவது D2C பண்ணணும், அமேசானும் பண்ணணும், ஆஃப்லைனும் பண்ணணும். பண்ணாதான் 100 கோடி போக முடியும், இல்லைன்னா 100 கோடி போக முடியாது. அப்புறம் ப்ராடக்ட் அடிஷன் பண்ணுவீங்க, SKU ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் காம்ப்ரஹென்சிவா அட்லீஸ்ட் டு என்டர் த மார்க்கெட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, விச் சேல்ஸ் சேனல் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ். பிகாஸ் என்ன சொல்றது, ரைட் GTM வில் ஹெல்ப் யூ டு கன்சர்வ் யுவர் கேபிட்டல் பெட்டர். Okay. Right? Or to
efficiently use the capital. Wrong GTM will make you burn so much of money, even so your money or investor money. ஓகே, அந்த கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கேள்வி இருக்குது. எக்ஸாக்ட்லி பிச் முடிஞ்ச அப்புறம். யா. ஸோ ஆமாம், நெக்ஸ்ட்டாக வந்து அவங்களோட வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூவோட ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இது லைக் வாட் தே ஹவ் மேடும் வாட் தேவ் ஆஸ்க்டு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால 5 out of 4 இன்வெஸ்டர்ஸ் வேர் அவுட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ 1 வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அது லைக் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மாதிரி. அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெவன்யூஸ் வந்து இந்த அந்த டிசிஷன் எடுக்க முடியலங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakhs பண்ணுறோம், ஒரு 1 year டைம் கொடுக்குறோம், ஆஃப்டர் தட் வேல்யூவேஷன் போய்க்கலான்னு. ஸோ அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போய்க்கலான்னு மாதிரி சொன்னாங்க, லைக் கன்வெர்ட் இன்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு. ஸோ இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக. காட். அதாவது இது வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியாவில், இதை வந்து குளோபலாக இது வந்து உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா Y காம்பினேட்டர்னு சொல்லிட்டு, இட்ஸ் குளோபல் வெரி ரெனவுண்ட் ஆக்சலரேட்டர் பேஸ்ட் அவுட் ஆஃப் US சிலிக்கான் வேலி. அவங்க வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க டு ஃபண்ட் ப்ரீ ரெவென்யூ வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே. அந்த மாடல் பேர் தான் வந்து சேஃப் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே. சிம்பிள் அக்ரிமெண்ட் ஃபார் ஃபியூச்சர் ஈக்விட்டி. ஓகே, சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேஃப் மாடல் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகே. Okay, so though there are valuation is an there are defined methodologies professionally, standards இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியோட விசிபிலிட்டி ஃபியூச்சர், உங்கள் வேல்யூவேஷன் தெரியணும்னா ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிற விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஐடியலாக அது தெரிஞ்சாலோ அதில் ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு determine valuation in a more concrete manner, or என்ன சொல்றது, concrete கூட more reliable manner ன்னு சொல்லலாம். Okay, if you don't have visibility on your future, or the future is more என்ன சொல்றது, there is a lot of standard deviation, there can be a lot of standard deviation what you are projecting, or என்ன சொல்றது, expectation is the reality மாதிரி. Exactly, there can be a lot of change between the expectation and reality. Lot of n number of new variables can go wrong. ஆமா, நிறைய variables வந்து இங்க வந்து ஃபியூச்சரை மாத்தி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கிறனால ஒரு ப்ரொஜெக்டிங் த ஃபியூச்சரே வந்து கஷ்டம் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்புக்கு. அண்ட் தேர்ஃபோர் வேல்யூவேஷன் எக்ஸசைஸ் ஆல்சோ பிகம்ஸ் ரியலி ரியலி டஃப். ஸோ அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் சேஃப் மாடல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ என்ன சொல்லிடுவாங்க சேஃப் மாடல் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் என்னென்னா, today you get the money, okay, I'll give you 50 lakhs. You use the money, build the product for probably next 1 year, and get a institutional investor on board, a professional investor on board, and whatever valuation that guy gives you at that point of time, okay, I'll take a discount on that valuation. ஓகே. ஓகே. 50 lakhs நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு வருஷம் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு விசிபிலிட்டி வந்துருச்சு, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ரெவென்யூ பண்ணும், ஒரு ஏர்லி கஸ்டமர்ஸ் எடுத்துட்டீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு பைப்லைன் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அப்போ வந்து நீங்கள் போய் ரைஸ் பண்ணுறீங்க ஃபண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட. ரைஸ் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து 20 crores வேல்யூவேஷன் தரான். ஓகே. ஸோ அப்போ அந்த 20 crores வேல்யூவேஷனில் நான் என்ன சொல்லிடுவேன், நீ இன்னைக்கு எனக்கு ஈக்விட்டி கொடுக்க வேண்டாம், நான் 50 லட்சம் பணம் தரேன், நீ ஒர்க் பண்ணு. சரி, நீ வந்து ஒரு 1 year or 2 years கழிச்சு நீ 20 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது எனக்கு அதில் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துரு அப்படிம்பேன். ஸோ அப்போ 20 crores 20% டிஸ்கவுண்ட்னா the company value will be 16 crores. ஸோ 50 lakhs by 16 crores அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் வரும், about 3% வரும்னு நினைக்கிறேன், 2 to 3% வரும். ஸோ அந்த 2 to 3% ஈக்விட்டியை நீங்கள் அன்றைக்கி அவன் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது கொடுத்துருவீங்க. ஓகே. 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 அந்த டைம் வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், அந்த டிஸ்கவுண்ட் கழிஞ்சது போக. சரி, அவனுக்கு நான் 20 crores கொடுக்குறேன்னா நான் முன்னாடியே பணம் போட்டேன், நீ அடுத்த வர இன்வெஸ்டருக்கு நீ பணம் கொடுக்குற 20 crores வேல்யூவேஷன் கொடுக்குற, நான் இன்றைக்கே பணம் போட்டேன் இல்லையா, 1 year முன்னாடியே பணம் போட்டேன், அப்போ நீ எனக்கு வந்து 16 crores வேல்யூவேஷனில் கொடுத்துரு, அதான் டிஸ்கவுண்ட். வேல்யூவேஷன் டவுன் பண்ணி அவங்களோட ஷேர் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பாங்க. ஆமாம், எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பாங்க. அவனுக்கு வந்து 1.6 இப்போ 20 crores 2 crores கொடுப்பான், 20 crores வேல்யூவேஷனில் 10% கொடுப்பாங்க கம்பெனியில். ஓகே. நான் வந்து 50 lakhs தான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு 16 crores வேல்யூவேஷனில் 3% கிடைக்கும். ஓகே. 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 அது ஆமாம். ஸோ அதுதான் இதுதான் இது வந்து ஒரு ப்ராமினன்ட் மோட் ஆஃப் சேஃபு. அதெல்லாம் வேல்யூவேஷன் கேப்னு ஒரு மாடலும் இருக்குது. லெட்ஸ் நாட் கோ, ஐ மீன் அகைன் பிட் மோர் டெக்னிக்கல் than this.
ஆனால் இதுதான் மாடல். ஸோ இன்றைக்கி நான் வந்து பணம் கொடுத்துட்றேன், நம்ம இன்றைக்கி வந்து ஈக்விட்டியை பற்றி பேசவே வேண்டாம். 1 year கழிச்சு நீ ஒரு ஃபியூச்சர் இன்ஸ்டியூஷன்ஸை கொண்டு வரும்போது அவன் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவன் என்ன வேல்யூஷன் கொடுக்குறானோ அதை விட கம்மியாக எனக்கு கொடுத்துரு. ஓகே, அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதுதான் கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் அடாப்ட் பண்ணும்போது அதை கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்தியன் லீகாலிட்டி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எப்படி அலோவ் பண்ணுதுன்னா கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இந்த மோட் ஆஃப் இன்வெஸ்டிங் அலோவ் பண்ணுது. ஓகே ஓகே ஓகே. இவங்க அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அந்த வார்த்தை சொன்னாங்க. ஆமாம், கன்வெர்ட்டபிள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, கன்வெர்ட்டபிள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து அந்த கான்டெக்ட் கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் ஃபிட் பண்ணணும். இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு ஆக்டில் சொல்லாததும் பண்ண முடியாது. ஸோ சேஃப்ங்கிறது ஒரு மாடல் ஆஃப் இன்வெஸ்டிங் தான். ஓகே, இட்ஸ் அந்த மாடலை நம்ம வந்து இந்தியாவில் ஃபிட் பண்ணணும்னா அது கன்வெர்ட்டபிள் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் ஃபிட் பண்ண முடியும். ஓகே 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 ஓகே. அது இந்தியனைஸ்டு வெர்ஷனாக மாற்றி அது இந்தியனைஸ்டு வெர்ஷனாக மாற்றிக்கிட்டாங்க, ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரது மாதிரி. ஆமாம் ஆமாம். இப்போ கல்யாணம் பண்ணுறது எப்படி ஃபாரினில் வந்து ரிங் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து நம்ம தாலியெல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து அந்த கல்யாணம் பண்ணுறங்கிற கான்செப்ட் தான் சேஃபு. ஓகே, அவன் ரிங் போட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறான், நம்ம வந்து அது காம்ப்ளிகேட்டடாக ஒரு 2-3 day ஈவெண்ட்டை மாதிரி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓ, ஃபைன் 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 ஃபைன். ஸோ அது சொல்லியிருந்தாங்க லைக் நாங்கள் அந்த மாதிரியான மாடலில் போய்க்கலான்னு. மற்றவங்கலாம் லைக் எனக்கு இன்னும் கிளியராக இல்லை இந்த பிஸ்னஸும் அந்த மாடலும் சரி, லைக் அந்த ப்ராசஸ் வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு தே செட் பேக் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இல்லை, இது ரொம்ப ப்ராமினெண்ட்டான ப்ராசஸ் தான். இது வந்து நிறையா அக்ராஸ் த விசி இண்டஸ்ட்ரி ப்ரீ ரெவென்யூ ஃபண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி பயப்பட வேணாம், அதை புரிஞ்சுக்கிட்டே போதும். ஸோ ஃபவுண்டர்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் டைம் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் அக்ராஸ் த குளோப், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. அக்ராஸ் த குளோப் கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ரைட் லெஃப்ட் சென்டர் இன் ஃபண்டிங் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே டு அக்செப்ட். இட்ஸ் அ வெரி ஃபவுண்டர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஓகே ஓகே. பட் இன்வெஸ்டர்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் நெகோஷியேட்டிங் பாயிண்ட்ஸ் இஸ் மச் லோவர். எக்ஸாக்டாக. ஸோ அவங்களுக்கு அதுக்கு மாதிரி ஸ்கோப் எங்கேயுமே இல்லை, லைக் அந்த வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுறதுக்கான எந்த ஸ்கோப்புமே இல்லாத டைமில் தான் இந்த மாடல் போகிறாங்க. ஓகே, கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டேட்டாலாம் எடுத்து கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க B2B SaaS ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஓகே, B2B SaaSன்னு ஒன்று கண்டிப்பாக இதில் வந்து கன்வர்ஷனுக்கான பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு தே ஹவ் ஆஸ்க்ட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கேயுமே அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகிருந்துச்சு. இது ஆக்சுவலி அவங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகலை. அவங்க பிச் பண்ணும்போது 2 ப்ராடக்டை வந்து ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, செகண்ட் 2 ப்ராடக்ட் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டாக பேசியிருந்த இன்வெஸ்டர் என்ன கேட்டிருந்திருப்பார்னா, எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் நீங்கள் சால்வ் பண்ணுற ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் எதுங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி கிடைக்கலன்னு மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் கனெக்ட் பண்ண முடியுது. நம்ம ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் மாதிரி, இல்லைனா அந்த ப்ராடக்ட்டுக்கு அரைவ் ஆகும்போதே நம்ம என்னென்ன ஃபியூச்சர் வைக்கிறோம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இஃப் தேட்ஸ் த செனரியோ, நான் எங்கள் இதில் 2 விஷயம் இருக்குன்னா நான் பிச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்லிவிட்டு அது அப்புறம் சொல்லலாமா? ஸோ இஃப் தேட்ஸ் த செனரியோ, ஐ ஹேவ் அ 2 thing டு டெல் அபவுட்னு இருக்கிற டைமில் 1 thing ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து கிளாரிஃபையாக சொல்லிவிட்டு இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் சொல்கிறது பெட்டரா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்படி ஒரு பிச்சில் ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரொம்ப காமனான இஷ்யூ. திஸ் இஸ் கால்டு ஐ கால் இட், ஐ மீன் இட்ஸ் நாட் கால்ட், ஐ கால் இட் ஓவர் பில்டிங், ரைட்? ஸோ நீங்கள் வந்து இது வந்து இட் இஸ் வெரி காமன் வென் யூ பூட் ஸ்ட்ராப் அண்ட் you have a lot of lot of சொல்ல முடியாது. உங்களுக்கு பூட் ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இது ரொம்ப காமன் அவங்க மத்தியில். இப்போ நான் கூகுளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரிட்டையர் இல்லை, ஐ ரிசைன் ஃப்ரம் கூகுள், ஐ எம் பிளானிங் டு பில்ட் மை ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரலி வாட் தே டெண்ட் டு இஸ் தே ஹேவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், நல்லா நிறைய சேவிங்ஸ் இருக்கும். So they start building a product and they keep building without even getting any feedback from the market. Okay. They just keep building. Almost 3 occasions I have seen the same problem. Okay. With similar segment of founders. They are builders by nature. They know to pure technology people. They know to build products. So what they do is without even getting any feedback from the market, they just keep building 2-3 products, believing that if I have everything in one place, people will come to me. Is our belief. It's been very common. So they believe that if I have all solutions in one place, people will come to me. Romba common belief, which is wrong. Okay. So
you should not overbuild. See, ideally what a founder should be doing is he should know, when, how to, start, where to start from, which product to build first. Immediately he built a product, he should go to market. Okay. So that is my, in my experience of working with a lot of founders, the founders who have been successful are founders who have went to market right after they build something. Okay. Start getting feedback from the market, know what users feel about their product, consistently iterate it, okay, and find feedback, understand what is working, what is not working, and then course correct your building exercise accordingly, or feature rollout accordingly. Right, what users are expecting, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபீச்சர் ரோல் அவுட் பிளானை வந்து நீங்கள் கோர்ஸ் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடணும். இதுதான் ஒர்க் ஆகும். நீங்கள் 2 ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருந்தேன், நான் 2மே பில்ட் பண்ணியிருக்கேன், 2மே 2 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஃபார் த சேக் ஆஃப் ஜஸ்ட் நிறைய டைம் என்ன ஆகும்னா, நிறைய சர்வீஸ் கம்பெனி இருக்கும். ஸோ சர்வீஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ப்ராடக்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கோ கிளைண்ட்டுக்கோ பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கோட் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு சொல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் இதே மாதிரி ப்ராப்ளம்ல ஒர்க் பண்ணுறாங்க. ரைட். ஸோ மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்பாங்க. அதுவுமே வந்து நம்ம தான் சரி, ப்ராடக்ட் இருக்கிறனால யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ. சி, இன் சாஸ்ல வந்து த மேஜர் கேமே வந்து அக்வயரிங் கஸ்டமர்ஸ் தான் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு. ஆர் ஈவன் ஐ திங்க் 2 years முன்னாடியுமே அப்படி தான் இருந்துச்சு, 3 years முன்னாடியுமே அப்படி தான் இருந்துச்சு சாஸ். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குங்கனால மார்க்கெட்டுக்கு போக முடியாது. யூ ஷுட் ஹேவ் அடிக்வேட் மசில் பவர். அதே மாதிரி நீங்கள் கேட்டகரி கிரியேட்டராக இருந்தால் தைரியமாக மார்க்கெட்டுக்கு போகலாம். ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு மார்க்கெட்டிங் மசில் பவர் வேணும் சாஸ்ல. இப்பவுமே அப்படி தான் இருக்கு. ஓகே, மீன்ஸ் மணி, யூ நீட் லாட் ஆஃப் மணி டு மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட் வெல் அண்ட் கெட் அக்வயர் கஸ்டமர்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் பில்டிங், யூ ஷுட் நோ ஃபார் whom you are building, you should know why you are building what you are building, okay, and then go to market. ரைட். இந்த ஒரு 100% கிளாரிட்டி வந்து அந்த வெர்டிக்கல் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆசட்ஸ் பில்ட் பண்ணி போனோம்னா வில் பர்ன் த ஃபிங்கர்ஸ். நீங்கள் வந்து when you're getting investors money, you should spend the money efficiently. ஓகே. ஓகே, நீங்கள் வந்து ரெண்டு டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஐசிபி, ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. when your ideal customer profile for both the products are different, you have 2 products and your ICP is 2 different people. Okay, ICP is basically who can potentially purchase the product. Okay, it's 2 different types of profile people. அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணணும், 2 பேர்த்தையும் டார்கெட்ஸ் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி ஈவென்ட் நடத்தணும், which will unnecessarily lead to higher marketing cost. Exactly. ஃபோக்கஸுமே அப்படிதான். ரைட். ஸோ ஃபோக்கஸுமே unnecessary 2 places இருக்கும்போது it is not, you are not growing one product at a rapid pace. Right. So that is where problem starts. Okay. So it is not efficient use of be it investors capital or your own capital. Okay. It is not efficient use of capital. அதனால it's always better build one product, think a lot, build one product, go to market, iterate, change or whatever it is, then again expand. அதுதான் it works better. நீங்கள் 10 ப்ராடக்ட் பில்ட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு 10ல் வந்து 10 இருக்கிறனால எங்கிட்ட கஸ்டமர் வருவான் அப்படின்னா அது ரியாலிட்டியே கிடையாது. 10மே ஒரே இடத்துல கொடுக்குறேன் அதனால வருவான் அப்படின்னா இட் இஸ் நெவர் த கேஸ். ஓகே. ஆக்சுவலி ஆமாம், ஆக்சுவலி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இந்த இனிஷியேட்டிவில் நிறைய இந்த விஷயம்லாம் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசலை. இது வந்து அந்த செனரியோ பேஸ்டாக பேசும்போது தான் இந்த மாதிரியான குவாலிட்டியான கான்வர்சேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசும்போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கிது. ஸோ ஆக்சுவலி நல்ல பெர்ஸ்பெக்டிவுமே அது எனக்கு இப்போ ரிலேட் பண்ண முடியுது. அவங்க பிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்னப்புறம் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ அதேமாதிரி அவங்க வேல்யூவேஷனுமே 2 million வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லா வேல்யூவேஷனுமே கம்மி பண்ணுவாங்க, லைக் தேட்ஸ் த திங் தான். ஆனால் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேல்யூவேஷன் கம்மி பண்ணி தே ஹவ் கிவன் ஆஃபர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இவங்க தான் நோ சொல்லியிருந்தாங்க. ஸோ வேணாம், ஐ எம் நாட் டேக்கிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் நவுன்னு. ஸோ இது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலுமே இட் ஹேப்பன்ட் இன் த ஸ்க்ரீன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ சேயிங் நோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஃபவுண்டர் பெர்ஸ்பெக்டிவில் ஃபவுண்டர் ஷூஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ இவங்க நோ சொன்னாங்க. ஸோ சேயிங் நோ டு அன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அந்த நோ சொல்கிறதுக்கு அவங்க தயங்கலாமா, இல்லைன்னா அவங்க வேல்யூவேஷனில் ஸ்டிக் ஆகலாமா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் எப்படி உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள், ஏன்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க இன்வெஸ்டர் பார்த்துட்டு வரும்போது யூ ஹாவ் டு சே தம் எஸ் ஆர் நோ இல்லை.
கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்ல அவங்க தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ் என்னன்னு சொல்லுங்களேன். Let's see, my perspective or my take on this would be, it is very, situation based. Okay. So every founder we work with, we understand, or try to clearly understand the level of product maturity, the level of founder maturity, the profile with which they come, which investors they are approaching. இது எல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா you having a good investor or really a great investor, and if he offers a a bit lower value, so நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனி கிளைண்ட்டாக வரும்போது we suggest them a range of valuation. நான் ஃபஸ்ட் டைம் ரைஸ் பண்ண போகிறேன் அபிஷேக் அப்படின்னோடனே ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாமே லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இன்க்ளூடிங் ப்ராடக்ட் மெச்சூரிட்டி, ஃபவுண்டர் மெச்சூரிட்டி, the revenue traction, current traction எல்லாமே. Once I understand all that, I suggest a range of valuation. Okay. So this is the valuation range you can consider rising from this round, rising at this round. Or if it is too early to even put a number, then we tell go for an unpriced round. Okay. It's called unpriced round, is otherwise called as a convertible debt instrument. So ரெண்டுமே unpriced round convertible debt instrument ஒன்று தான். So we suggest அந்த மாதிரி போய்க்கோங்க, ஏன்னா it's too early I feel for your company to be valued, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி we tell. Okay. And they go and they talk to an investor. So we ask எந்த இன்வெஸ்டர்கிட்ட பேசுனீங்க, how was the conversation. So I try to understand every conversation the founders have with the investor. Okay. And what they told, how did they react to the product, they like the product, or what like they told that we'll get back to you, or what was the response. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு, okay, if it's a good investor and if he's offering a bit low valuation in your range of value அப்படின்னா, it's actually okay to take the deal in a pre-revenue stage or a early revenue stage. அதெல்லாம் வந்து ஈஸியாக I think you should consider taking it. கண்டிப்பாக. ஆக்சுவலி முக்கியமான ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணீங்க, முடிங்க நான் அது ஏன்னா a good investor can actually help a lot in a very strategic manner. Exactly. Be it driving the strategy of the company, or be it so like அவங்க வந்து இப்போ to put a context, one of the companies I worked with, they developed the product basically for என்ன சொல்றது, ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டிவ் டெக்கு. ஸோ they developed for primarily for handicapped people ன்னு சொல்லலாம். Okay. I don't know the name the company or the founder. So they developed product for an handicapped people. அதான் அவங்க டார்கெட் ஆடியன்ஸாக வச்சு டேமாக வச்சு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. they sold to NGOs, primary target NGOs. Again, selling to NGOs is tough. It's not easy. So but they are selling and ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஒரு pretty big நல்ல ஒரு VC firm, very good, prominent names in the industry. Okay. And they suggested something, the technology you have developed is really good. நீ வந்து இதை வந்து அசிஸ்டிவ் டெக்காக யூஸ் பண்ணுறது, ஹேண்டிகேப்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஸ்டார்ட் டார்கெட்டிங் த கேமிங் இண்டஸ்ட்ரி. Okay. This product can also be repurposed and applied in gaming industry. So once you retarget and repurpose small adjustment, tweak தான் அந்த ப்ராடக்ட்ல பண்ணி கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு போச்சுன்னா, the TAM can almost increase by 5 times. Okay. And therefore the product, the obviously everything. Valuation also, right? So அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து ப்ராடக்ட் லைட்டாக ட்வீக் பண்ணி the company is still doing really good, right? Okay. So இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி in a very VC perspective, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ரீபர்பிட் பண்ணி ஒரு டேம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்ட் வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடும், ரைட்? ரொம்ப சின்ன டேம்லேருந்து பெரிய டேம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி ஒரு VC பெர்ஸ்பெக்டிவ்ல அதே மாதிரி கனெக்ஷன்ஸ், they can connect to lot of good VCs, can really connect with lot of other, it's a very close knit circle in India at least. So they can put in touch with lot of good people. ஸோ இதெல்லாமே வந்து அதே மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ், they can give access to good, இப்போ இவரே இப்போ ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து யார் fireflies.ai யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த ப்ராடக்ட்டு? இல்லை, இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து மீட்டிங் இதை வந்து மீட்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷனு என்ன, அப்புறம் மீட்டிங்ஸை வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் AI ப்ராடக்ட்ஸ். ரொம்ப ஏர்லியாகவே அவங்க AI ப்ராடக்டாக மார்க்கெட்டில் வந்தாங்க. தே குட் ரியலி did really well. fireflies.ai well funded also, really funded well. Very small check though, not a very big check. But how strategically it helped them was,
அவரே தான் வந்து அப்போது ஒன் ஆஃப் த ஏர்லி இன்வெஸ்டர் இன் OpenAI. ஓகே. So same person was an investor in OpenAI. Okay, so he connected Firefly's founder to OpenAI, Sam Altman. Okay. I think or the technology person நினைக்கிறேன். ஆமாம், கனெக்ட் பண்ணி so lot of inputs for building Fireflies.ai came from OpenAI's one of the co-founder. Yeah, so one of the earliest AI SaaS companies in the world. So OpenAI's knowledge bank was used for building this product. So இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர் இல்லாமல் கோஸ்லா வெஞ்சர்ஸ், his name is Vinod Khosla நினைக்கிறேன். Okay. The investor's name is Vinod Khosla, and his VC name is Khosla Ventures. Yeah, one of the very prominent guys. He invests only in deep tech. Again, I talked to a lot of founders. I mean, through him, them only know. So deep tech and guy, amazing guy. Everyone tells, and yeah. So exactly. Khosla is a common investor. He's an investor in OpenAI. He's also an investor in Fireflies. Okay. அந்த அவங்க நெட்வொர்க் அவங்க லெவரேஜ் பண்ணிட்டாங்க, போர்ட்ஃபோலியோ நல்லா லெவரேஜ் பண்ணி. ஸோ இது வந்து குட் இன்வெஸ்டர்ஸ் கேன் டு. ஸோ அதனால் பி நாட் வெரி ஸ்டிக்கி ஆன் த ஏர்லி ஸ்டேஜ். டோன்ட் பி ஸ்டிக்கி ஆன் த வேல்யூஷன் த ஏர்லி ஸ்டேஜ். பட் ஆஸ் யூ க்ரோ அண்ட் ஸ்கேல் யூ கேன் பி not a problem. You can be sticky because see, once you grow, your valuation is more determined by the metrics, the numbers which you see in front of you. But in early stage, it's always, it's more of the investors bet on you and on your team. Exactly. So don't be very sticky on the valuation in the early stage. But as you grow, I think even if you compromise, but don't compromise too much also. Okay. See, so too much, don't compromise too much. But at the same time, investors அப்படி ரொம்ப low valuation யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஆஃபரும் பண்ண மாட்டாங்க. See, they have decided to fund your company. They also want to ensure that your company, if it goes to next round, you get funded by the next investors also. If you tend to over dilute, நீங்க over dilute பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லனா அடுத்த இன்வெஸ்டர் பண்ண போட மாட்டான். ஆமாம், அவங்களுக்கு அது ரிஸ்க் தான் அது. ஆமாம், ஏன்னா ஃபவுண்டர்ஸ்க்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் இருக்கணும். ஒரு சீரிஸ் பி சீரிஸ் சி லெவல் வரைக்குமே ஃபவுண்டருக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லை, கம்பெனியில் 51% இல்லை அப்படின்னா அடுத்த இன்வெஸ்டர் யோசிப்பான் இன்வெஸ்ட் பண்ண. ஒரு சீரிஸ் பிக்கு மேலே கம்மியாகுது, மெஜாரிட்டி ஸ்டேக் போகுதுன்னா கூட ஐ திங்க் இட்ஸ் காமன். ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் யோசிச்சு தான் இன்வெஸ்டர்ஸுமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் பி வெரி ஸ்டிக்கி ஆன் த வேல்யூஷன், பட் என்ஷூர் தட் யூ கெட் அ ஃபேர் டீல். ஃபேர் டீல் இந்த லைக் மணியாகவும் இருக்கலாம், இல்லைனா அது பர்டிகுலர் இன்வெஸ்டர். எக்ஸாக்ட்லி. ஆமாம், இன்வெஸ்டரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே யோசிச்சு நீங்கள் வந்து வெறும் பணத்தை மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் எவ்ரிதிங், வாட் ஹி கேன் ஆஃபர், வாட் ஹி பிரிங்ஸ் டு டேபிள். இது எல்லாமே யோசிச்சு தென் யூ வில் டேக் த கால். நெக்ஸ்ட் வந்து தேர்டாக பார்க்க போகிறது வந்து யுவர் ட்ரைப்னு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4 crores வந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க சொன்ன விஷயங்களில் வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸில் வந்து 90% வந்து கெரியர் பிரேக்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற உமன், லைக் கெரியர் பிரேக் அப்புறம் ஜாயின் பண்ணுற உமன் தான் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஹைலைட்டடாகவும் சொல்லியிருந்தாங்க. என்ன பிச்சில் அதர் தென் தட் லைக் 4 crores அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸாக தே ஆர் டூயிங் குட் தான். அதில் எந்த இதுலையும் அவங்க ரெவன்யூமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து ஜாப் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டார்ட் அப். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க, இது மார்க்கெட் தான், இதில் வந்து ஜாப் சீக்கிங் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் யுவர் ட்ரைப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் அப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இதில் கனெக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. எவ்ரிதிங் இஸ் குட், அதனால தான் அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனால் இந்த பாயிண்ட்டை ஒரு ஹைலைட்டாக சொல்லியிருந்தாங்க, லைக் உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு மாதிரி. அது கீழே தான் அது வருது. டஸ் இட் ஆட் வேல்யூ இன் எனி சென்ஸ்? லைக் ஒரு பிச் அப்போ டஸ் இட் ரியலி ஆட் வேல்யூ? 90% ஆஃப் கரியர் பிரேக் அப்புறம் இருக்கிற உமன் வந்து எங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்கன்னு சொல்கிறது. லாட் ஆஃப் இம்பேக்ட் ஃபண்ட்ஸ் டூ கன்சிடர் திஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபண்டுக்கிட்ட பிச் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். தட்ஸ் வை ஃபவுண்டர் ஷுட் கிரியேட் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்வெஸ்டர் தே பிச் டு really well before they go to the pitch. Okay. Right. So impact based investors எல்லாம் இது ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. If இந்த ஒரு சினாரியோவை. ஆமா impact investors வந்து they value this because I mean many investors actually very strongly believe in impact. Okay. So companies cannot grow without I mean இப்போ ESGங்கிறது it is also growing concept across the world. So this probably engaging women and bringing them into labor force, right? It's a critical problem. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து women labor force is not fully used. Exactly. Right? It's very underused or underemployed in the country's global workforce.
ஸோ அதனால் bringing them into the workforce and increasing, using them for GDP creation is very important. Okay. Which adds to the overall, economy's growth also. அதனால் impact investors do consider this as a very and obviously in the storytelling perspective also this adds to the overall masala. That is also there obviously, but impact investors consider this, and many investments just go because there is some impact being created. அங்கனாலே நிறைய பேர் இப்போ நிறைய ஃபேமிலி ஆஃபீஸஸாக இருக்கட்டும், நிறையா இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி யூ ஷுட் டூ பிஸ்னஸ், பட் அட் த சேம் டைம் த பிஸ்னஸ் யூ ஆர் டூயிங் ஆல்சோ ஷுட் பி சம் கிரியேட்டிங் சம் இம்பேக்ட். ஓகே, அப்படி இருந்தால் தான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அவங்க தீசிஸே அதுவாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி விசி ஃபார்ம் ஆர் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் fund has a investment thesis. அது எதுவாக வேணா இருக்கலாம். இப்போது சில இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் பார்த்தீங்கன்னா they only invest in deep tech. இப்போ நான் வினோத் கோஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அவரோட தீசிஸ் என்னன்னா he only invest in early stage deep tech with matured founders அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சில அதே மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் என்னன்னா only impact driven companies which are profitable or which is moving towards profitability. இது ரொம்ப காமனான ஒரு தீசிஸ். ஸோ இந்த தீசிஸ் மீட் ஆகிற ஸ்டார்ட் அப்ஸாக இது மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபில்டர் மெக்கானிசம். ஆமாம், பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு hundreds of startups and you don't want to get confused. You are clear where you're going to put the money. See, இது more of macroeconomic trend based பண்ணியிருக்கும். Okay. So the investors will, lot of investors work is actually understanding the macroeconomic trends rather than understanding the company itself. So they understand which sector is growing or growing fast அப்படிங்கிறத புரிஞ்சு அதுலேருந்து தான் கம்பெனி சூஸ் பண்ணுவாங்க. They understand the macroeconomic conditions first, understand which sectors are flourishing, and they come down and choose the companies in that sector. So அப்படி வரும்போது they choose. ஏன்னா இப்போ அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லணும் இல்லையா. இப்போ நான் விசிஸ் ஆல்சோ ரைஸ் மணி ஃப்ரம் அதர் பீப்புள், HNI. ஸோ அவங்ககிட்ட சொல்லும் போது நான் எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவேங்கிறதுக்கு நான் ஒரு தீசிஸ் பில்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தீசிஸ் வந்து ஃபுல் ப்ரூஃப். அவங்களே கன்வின்ஸ் பண்ணணும்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு தீசிஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் சூஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் சூஸ் பண்ணுவேன், என் மெக்கானிசம் இதுதான். ஸோ அதனால் இது ஃபுல் ப்ரூஃபாக வந்து 10 ஒரு கம்பெனி வந்து ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மெக்கானிசம் பில்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் தீசிஸ். ஸோ அந்த மெக்கானிசம் தான் அது யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டு பிக் கம்பெனிஸ். ஓகே. ஸோ அது வந்து அட் சம் பாயிண்ட் இது வேல்யூ ஆட் பண்ணலாம். டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இன்வெஸ்டர் யூ ஆர் பிச்சிங். ஓகே, பட் if that's a scenario, it's good to have on a pitch deck தான்ல. Yeah, I mean if you are pitching to an impact investor, ensure this you have this in the pitch deck. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க ஸ்டோரி டெல்லிங்காக தான் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்கிட் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டர் சொல்லியிருந்திருப்பாரு ப்ராப்பராக ஸ்கிட் மாதிரி, ஒரு 2 பேர் பேசிக்கிற மாதிரி, அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி, இவங்க அட்ரஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஆஸ்க்கு வரும்போது இவங்களோட கிளாரிட்டியாக இன்னும் கேட்டிருந்துருப்பாங்கன்னா, யூனிட் 6 crores ஆன் வேல்யூவேஷன் ஆஃப் 40 crores ஆன் ப்ரீ மணி வேல்யூவேஷன் மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. மற்றவங்க யாருமே இது மாதிரி சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. 6 crore ஃபார் 40 crores வேல்யூவேஷன் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவர் அந்த ப்ரீ மணி வேல்யூவேஷன் டேர்மை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நம்மளை ரெடி கோட் பண்ணிடலாம். சி ஐ மீன் ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்கிறதே இட்ஸ் அண்டர்ஸ்டுட் ப்ரீ மணி தான். நீங்கள் அது எக்ஸ்பிரஸாக ப்ரீ மணின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா இட்ஸ் a common understanding that whatever number you tell you are telling on a pre-money basis. ஓகே, அப்படிதான் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா இங்கிலீஷில் இப்போ ஒரே வேர்டுக்கு 2 மீனிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா இந்த மீனிங் தான் சொல்கிறேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ ஜென்ரலி வேணா யூ புட் a number, it's pre-money basis. ஓகே, அது unless you explicitly tell it's post money. ஓகே, அது அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, அந்த சினாரியோ வந்தால் சொன்னால் போதும். ஆமாம். ஸோ என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ப்ரீ மணி இது ஒரு ஃபார்முலா மாதிரி. அதுக்கப்புறம் ஃபார்முலா சொல்லிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ யுவர் போஸ்ட் மணி வேல்யூவேஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரீ மணி வேல்யூவேஷன் ப்ளஸ் த ஃபண்ட்ஸ் யூ ரைஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா 6 crores ஃபார் 40 crores சொன்னீங்க இல்லையா. ஆமாம். அப்போ 6 crores ஃபார் 40 crores இட்ஸ் அபவுட் எவ்வளோ பர்சன்டேஜ்? It's about 15% நினைக்கிறேன். Okay, so they are diluting about 15%. They are offering 6. அது எப்படி கால்குலேட் பண்ண 15% அப்படின்னா 6 crores divided by 40 பண்ணால் 15% வரும். இதுதான் ப்ரீ மணி பேசிஸ். இதே போஸ்ட் மணி பேசிஸ் அப்படின்னா ஆக்சுவலி என்னன்னா
இன்வெஸ்டாருக்கு போஸ்ட் மணி பேசிஸில் 15% போகாது. அதாவது ஃபண்ட் ரைஸ் ரவுண்ட் முடிஞ்சோடனே. ஏன் அப்படின்னா இவங்க போஸ்ட் மணி வேல்யூஷன் என்னவாக இருக்கும், 6 crores டிவைடட் பை அப்ளைங் த ஃபார்முலா என்ன, ப்ரீ மணி ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ரைஸ்டா. ஸோ ப்ரீ மணி வாஸ் 40 ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ரைஸ் வாஸ் 6 crores. ஸோ 46. ஓகே, 46 பண்ணிங்கன்னா 13% தான் இருக்கும் ஹோல்டிங். ஓகே, 15% ஆக்சுவலி இருக்காது. ஆனால் நீங்கள் பேசும்போது அப்படி தான் பேசுவீங்க. ஸோ 6 crores and 40 crores அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் will be 15%. ஓகே. ஆனால் ப்ரீ மணி பேசிஸ், அதாவது நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடி 15% கொடுக்குறேன். ஆமாம். நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களோடது உள்ளே வந்துச்சுன்னா 13% ஆகிடும். உங்கள் ஹோல்டிங் வந்து 13% இருக்கும் ஆஃப்டர் த ஃபண்ட் ரைஸ் ரவுண்ட். ஓகே, அந்த வேல்யூவேஷனில் அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கேப் டேபிளில் வந்து 13% ஹோல்டிங் இருக்கும் இன்வெஸ்டருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமாம். ஸோ இதுலேயுமே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கேட்டிருக்கும் போது சொல்லுவாங்க 70% ஃபவுண்டர் வச்சுருந்துருப்பாரு, 20% 10-10 2 கோ ஃபவுண்டர் வச்சுருந்துருப்பாங்க, 10% வந்து ஷாப்ஸாக வச்சுருந்தேன் மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுமாதிரி ரொம்ப லைக் இது மாதிரி ஃபண்ட் ரைசிங் அந்த டைமில் ஷாப்ஸ்லாம் அலாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களேன்னு ஆக்சுவலி. ஆமாம். ESOPs அப்படிங்கிறது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்ஸ். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் கிரிட்டிக்கல் ஹையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க, உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் கம்பெனி ஆசச். ஸோ அவங்கள நீங்கள் ரொம்ப வருஷம் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவார்டிங் ஈக்விட்டி இந்த கம்பெனி இஸ் பிகம் அ வெரி காமன் ப்ராக்டிஸ் நவ் டேஸ். ஓகே. டு ரீட்டைன் எம்ப்ளாயிஸ் ஃபார் லாங்கர் டைம் ஹூ ஆர் கிரிட்டிக்கல் டு த சக்ஸஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதான் ESOPs. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரைஸ் ரவுண்டுக்கு முன்னாடியே ESOPs நீங்கள் எவ்வளோ வேணுங்கிறத அலோகேட் பண்ணி வச்சுருவீங்க. ஒரு பூலை கிரியேட் பண்ணிடுவீங்க, ஒரு தனியாக ஒரு பக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டில் வந்து 10% போட்டு வச்சுருவீங்க. அதை வந்து நான் இன்றைக்கி யாரும் கொடுக்கல, பட் நாளைக்கு நான் என் கம்பெனிக்கு யாரெல்லாம் கிரிட்டிக்கல்னு எனக்கு தோணுதோ அவங்களுக்கு நான் இந்த 10% பிரித்து கொடுப்பேன். ஆளுக்கு ஒரு 10%, 10 பேத்துக்கு, இல்லை ஆளுக்கு 0.5% 20 பேத்துக்கு, இல்லை ஆளுக்கு 0.2% 40 பேத்துக்கு, அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம், 80 பேத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நான் பிரித்து கொடுப்பேங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட்டில் 10% போட்டு வச்சுருவீங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்ட் ரைசிங்லேயே இன்வெஸ்டர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இட்ஸ் மேண்டேட்ரி கண்டிஷன். It's mandatory. Most of the 99% of the fundraise in first fundraising round, ESOP pool has to be carved out. Okay. அது வந்து டு ப்ரொடெக்ட் த இன்வெஸ்டர் தான். ஆக்சுவலி ESOP pool வந்து இன்வெஸ்டர் டைலூஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. அது வந்து அந்த டைலூஷன் மாட்டாங்க. ஃபவுண்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் 100% கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபவுண்டர்ஸ் அது 100%லேருந்து 10% வந்து நீங்கள் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயிஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. இன்வெஸ்டர் வந்து இப்போ இன்வெஸ்டர் வந்துட்டாங்க, 20% எடுத்து இன்வெஸ்டர் வந்துட்டாங்க, நீங்கள் 80% ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப 10% கவர் பண்ணோன்னா நான் வந்து 8%, இன்வெஸ்டர் 2% கொடுங்க ESOPக்கு அப்படின்னா இன்வெஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த இதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட். ஆமாம். இட்ஸ் a standard understanding in industry that ESOPs should be diluted from founders and not from the investors. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அந்த இது வந்து லைக் சீரிஸே போகும்போது இந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைசிங் ரவுண்ட்லேயே பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைசிங் எனி ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைசிங் ரவுண்டில் ESOPs கால் பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் ப்ரீ சீட் அந்த டைம்லேயே சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே, ஏன்னா இவங்க மட்டும்தான் அதை வந்து சொல்லியிருந்தாங்க, வேறு யாருமே அந்த ESOPs பற்றி சொல்லுனது இல்லை. அது அவங்க ஒன்றா அவங்க பண்ணியிருக்கணும், ஃபவுண்டர்ஸாக பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க ஃபண்ட் ரைசிங் ரவுண்டுக்கு முன்னாடி. ஓகே 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 ஓகே. ஸோ அது ஒன்று இருந்துச்சு, லைக் அவங்க தான் ESOPs பற்றி பேசியிருந்தாங்க, அது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு அந்த 10% எப்பவுமே இருக்கும், லைக் ஆப்வியஸாக த்ரூ அவுட். இல்லை 10%ன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கும். 10% இஸ் காமன். ஓகே, அதை வந்து வச்சுருப்பீங்க நீங்கள். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் ஆப்வியஸாக வந்து அவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் ஒரு விசி வந்து 2 crores கமிட் பண்ணியிருந்தார், ஒருத்தர் 1 crore கமிட் பண்ணியிருந்தாங்க, 50 lakhs 30 lakhs, அப்போ 20 lakhs மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஆல் ஷார்க் டீல்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே ஷார்க் டேங்கில் எல்லா ஷார்க்கும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப்னு. ஸோ அல்டிமேட்டாக இந்த ஸ்டார்ட் அப் அப்படி தான் இருந்துச்சு, லைக் லிட்டரலாக எல்லாருமே சேர்ந்து 4 crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து டீப் டவுனாக பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் விச் கேன் பி மல்டிப்ளைட் அட் ரேபிட்ல. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து UAEலேருந்து வந்துருப்பாங்க ஒரு இன்வெஸ்டர். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யுவர் ட்ரைபை UAE கொண்டு போகிறது, GCC கொண்டு போகிறது என்னோட ப்ராமிசன் மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் முன்னாடி யாருக்குமே இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அவங்க சொல்லலை. ஸோ அது சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்கேலபிலிட்டிங்கிறதுனால தான் அந்த வந்திருக்கும்ல, அந்த 4 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கும்ல. ஸோ ஏன்னா இது வந்து 2 கான்ட்ரடிக்ஷனும் பார்க்குறேன். ஏன்னா இதில் உருவும் வருது, இவங்களும் வராங்க. உருன்னு வரும்போது அதில் வந்து அதோட மேக்கிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்.
எல்லாராலையுமே எவ்வளோ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட முடியாது. ஒரு 1000 ஆர்டர் வருது, இல்லை ஒரு டைம் ஒரு 1000 ப்ரொடியூஸ் பண்ணனாலுமே தெர் இஸ் அ இது இல்லை, லைக் தட் கான்ட் பி அச்சீவ்ட் அட் ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் இது அப்படி இல்லை, ஈஸியாக ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்குது? லைக் இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே இந்த ஷோவில் இருந்துச்சு. ஓகே, see it depends. அதான் சொன்னேன் அகெயின், இது வந்து இன்வெஸ்டரோட தீசிஸ் பொறுத்தது தான். ஓகே, ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் புட் மணி ஒன்லி இன் ஸ்கேலபிள் பிஸ்னஸஸ், விசி மணி, வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் பணம் போடுறாங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஞ்சல்ஸ் பணம் போடுவாங்க. பட் நீங்கள் விசி ஃபார்ம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா விசி ஃபார்ம்ஸ் மோஸ்ட் விசி ஃபார்ம்ஸ் 90% ஆஃப் த விசி ஃபார்ம்ஸ் ஒன்லி புட் மணி இன் ஸ்கேலபிள் பிஸ்னஸ். ஓகே, ஸோ உருங்கிறது ஐ திங்க் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க அந்த மாதிரி கம்பெனிஸில் விசி ஃபார்ம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் பிரிட்டி ரேர். ஓகே, ஆமாம், ஏன்னா ஸ்கேலபிலிட்டி இஸ் லெஸ், இட்ஸ் ஹேண்ட் கிராஃப்டட், அன்லெஸ் தே கோ ஃப்ரம் மிஷின் மேனுஃபேக்சரிங். அந்த மாதிரி போய் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டாத வரைக்கும் விசி ஃபார்ம்ஸ் வில் நெவர் புட் மணி. ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் அ நாம். பட் இதில் என்ன ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். இன்னும் ஏன் ஏஞ்சல், அப்போ ஏன் நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பணம் போடுறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் புட் மணி பிகாஸ் தே வுட் லைக் டு ஹோல்ட் equity in a good business. Uru might be a good business. I mean I don't know. So it might be a good business and huge profit margins irkalam. Ena because handcraft industry has a very high profit margin. You'll be surprised if you know how much profit margin they have. Okay, right? Okay, so, comparatively. Handicrafts வந்து high profit industry தான். So very high profit margins. So அதனால ஃபியூச்சரில் வந்து இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும் ரெகுலராக. Okay. That is a good return. Every year I get good dividends and I'm happy. As an individual investor, I'm happy. It's my money. I'm getting dividends. Interest படி ஆகிப்போச்சு. அது இல்லாமல் நான் எப்போ வேணாலும் என்னோட ஸ்டாக்கை பைபேக் பண்ண ஆப்ஷன் கொடுப்பாங்க. நான் நல்ல ஒரு ப்ரைஸில் பைபேக் பண்ண சொல்லி நான் கேட்கலாம் என் ஸ்டாக்கை. ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜின் நிறையா இருக்கும்போது ஆப்வியஸாக கேஷ் சர்ப்ளஸ் நிறையா இருக்கும் கம்பெனிகிட்ட. அப்போ அந்த கேஷ் சர்ப்ளஸ் வச்சு அவங்க என்ன பைபேக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸிட்டும் கொடுப்பாங்க சில கம்பெனிஸ் வந்து. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தீசிஸ். பட் விசி டோன்ட் புட் மணி இன் சச் கம்பெனி. VCs are never interested in dividend or never interested in, or very rarely in dividend or buyback. Okay. They generally want to sell to the next investor and get out or go to IPO and exit. Okay. அதுதான் அவங்களோட கோலா இருக்கும். But individual investor can have any thesis to invest. It's my money. I can decide in what companies I can put money in. ஓகே. ஸோ யுவர் ட்ரைப் வந்து லைக் நம்ம அதுக்கு பர்ஃபெக்டாக எடுத்து பார்த்தா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேசின எல்லா விஷயங்கள்லையுமே கரெக்டாக ஃபிட் ஆவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பேசின ஸ்கேலபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் லைக் அவங்க பிச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோன்றதுனால அது ஒரு காமிக்கலாக இருந்தது பெட்டர். ஆனால் ரியாலிட்டியில் எவ்வளோ காமிக்கலாக இருக்குங்கிறது ஐ ஹவ் நோ ஐடியா. நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்தம்போதுமே அது வந்து அப்படி காமிக்கலாலாம் இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலாக அப்படி தான் கொஸ்டின்ஸ்லாம் அந்த பக்கத்தில் ஸ்க்ரீனில் என்ன காட்டுறோன்னு உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுறீங்க. எதை வெட்டணும், எதை ஒட்டணும், எதை காட்டணும். இப்போவே மைண்டில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணணும்னு மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அது வந்து இவங்க ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருந்திருப்பாங்க. நம்ம பேசின எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருந்திருப்பாங்க 2 எபிசோடில் பேசினதுலையுமே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட இயர் ட்ரைப் எடுத்து நீங்கள் அதை கூட you can watch it again too. நம்ம பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்புறம். ஸோ ஆமாம் அபிஷேக், லைக் இந்த வாட்டியும் நிறைய புது பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சி நிறைய புது டேர்ம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் டூ. ஸோ ஆமாம் அபிஷேக். ஸோ இது வந்து நம்மளும் நினைக்கிறோம் ஒரு 15 minutes 20 minutes எபிசோடாக பண்ணலாம். 15 minutes. ஆமாம். ஸோ ஜிடிஎம்லேயும் அது நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ஜிடிஎம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடினது ஓகே, இவங்க சொல்கிற ஜிடிஎம் எல்லாமே கரெக்டாக யுவர் ட்ரைபுக்கு ஃபிட் இன் ஆகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாப் மார்க்கெட்டுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லலை. ஸோ இன்வெஸ்டர் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, ஸ்டார்ட் அப்ஸில் எவ்வளோ % டெக் இருக்குது, எவ்வளோ % அது இருக்குன்னு போது அவங்க சொல்லியிருந்தாங்க டெக் இருக்குது, ஜிடிஎம் அந்த சேல்ஸுக்கான அவங்களை ஹையர் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. 50% டெக் 50% அதர் ஜாப்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தீசிஸ்குள்ளே கரெக்டாக பொருந்தி பர்ஃபெக்டாக வந்தது யுவர் ட்ரைப் இருந்துச்சு. அதை வந்து ஒரு டேக் அவேவாக எடுத்துக்கலாம். தட் வுட் பி குட் லேர்னிங் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் சிங்கம் எபிசோடு. ஏன்னா 4 crore ஒரு பெரிய அமௌண்ட் தான் இல்லை. ஸோ ஆன ஸ்டேஜ்லேயும் சரி, லைக் இட்ஸ் அ கிரேட் நம்பர் தான். ஸோ அடுத்த எபிசோட்ஸில் 3rd seasonல லைக் 3rd episodeல வில் கனெக்ட் அபிஷேக். Definitely looking forward. ஆமாம், கொஞ்சம் 12 எபிசோடு இருக்கு, கொஞ்சம் ரஷ் பண்ணி டக்கு அடுத்த எபிசோட் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஃபைன் அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. தேங்க்யூ. குட் டே. தேங்க்யூ.